கொளுத்துற வெயிலுக்கு கொடிவேரி அணை தாங்க பெஸ்ட். சில்வர் ஃபால்ஸ் மாதிரி தெரிஞ்சாலும் சில்லுன்னு கொட்டுற தண்ணீர். ஈரோட்ல இருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கொடிவேரி அணை தாங்க கோடை வெயிலுக்கு ஏற்ற இடம். இந்த கொடிவேரி அணை சுமார் 700 வருஷத்துக்கு முன்னாடி பவானி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட அணையாகும். சுமார் 300 மீட்டர் நீளத்திற்கு 15 அடி உயரத்தில் இருந்து சில்வர் ஃபால்ஸ் மாதிரி தண்ணீர் விழுவதாலும் ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கானோர் பாதுகாப்பாக குளிக்க முடியும். அப்படிங்கிறதால எந்த ஒரு அரசு விடுமுறையாக இருந்தாலும் பண்டிகை காலங்களிலும் இங்கு அதிக அளவு சுற்றுலா பயணிகள் வருவாங்க. இந்த அணைக்கு ஈரோடு மாவட்டத்தில் இருந்து மட்டுமில்லாமல் கோவை, திருப்பூர், சேலம், நாமக்கல், கரூர் என பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கர்நாடக மாநிலம் மைசூர், பெங்களூர் போன்ற பெருநகரங்களில் இருந்தும் குடும்பத்தோடு வர்றது வழக்கம். வழக்கமாக பார்த்தீங்கன்னா மார்ச் மாத கடைசியில் தொடங்கும் கோடை வெயிலோட தாக்கம் இந்த வருஷம் பிப்ரவரி மாத கடைசியிலேயே அதிகமாக தொடங்கிடுச்சு. இதனால கொடிவேரி அணைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் அதிகமாக தொடங்கி இருக்கு. கடந்த சில வாரங்களா கொடிவேரி அணையில தண்ணீர் நிறுத்தப்பட்டு இருந்த நிலையில நேற்று பவானி ஆற்றுல 800 கன அடி தண்ணீர் திறந்து விட்டு இருக்காங்க. இதனால கொடிவேரி அணை பகுதியில் அருவி போல தண்ணீர் கொட்டுறதால இங்கு வருகை தந்த ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியோடு அணையில் உற்சாகமாக குளிச்சு மகிழ்ந்தாங்க. அதே மாதிரி அணையோட மேல் பகுதியில் குடும்பத்தோட பரிசல் பயணமும் உற்சாகமாக போனாங்க. அதே போல பூங்காவில் உற்சாகமாக விளையாடியும் கடற்கரை போன்ற மணல் பரப்பில் அமர்ந்தும் விடுமுறையை கழித்தனர். அதே போன்று பூங்காவில் உற்சாகமாக விளையாடியும் கடற்கரை போன்ற மணல் பரப்பில் அமர்ந்தும் விடுமுறையை கழித்தனர். கோடை வெயிலின் தாக்கத்தில் இருந்து தப்பிக்க கொடிவேரி அணையில் தஞ்சம் புகுந்த சுற்றுலா பயணிகள் அருவி போல கொட்டும் தண்ணீரில் இருந்து வெளியேற மனமில்லாமல் உற்சாகத்துடன் விடுமுறையை கழித்தனர். என் பேர் கிருத்திகா, நான் ஈரோட்லேருந்து வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே லீவு. ஸோ வீட்டில் இருக்க முடியல, பயங்கரமாக வெயில். ஸோ எப்போவுமே வந்துட்டு ஏப்ரல் லாஸ்ட் வீக் அந்த மாதிரி வெயில் ஸ்டார்ட் ஆகும். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி லாஸ்ட் வீக்லேருந்தே பயங்கர வெயிலுங்க. ஸோ ஈரோட்டில் எப்போவுமே கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கும். சரி, பக்கத்தில் எங்காவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் கொடிவேரி ஃபால்ஸ் வந்தோம். ஸோ ஃபேமிலியோடு வந்தால் கொஞ்சம் என்ஜாயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஸோ இங்கே பார்த்தா நம்மளுக்கு அப்படியே ஃபால்ஸ் ஃபுல்லாக சில்வர் அப்படியே ஃபுல்லாக நல்லா கொட்டுது, ஃபால்ஸ் கொட்டுது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ ஃபேமிலியோடு வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் பசங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது, வெயில் தெரியாது. ஸோ நம்ம வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக நல்லா ஃபீல் கிடைக்கும். மனசு கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் ஆகும், சூப்பராக இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ நீங்கள் வரதுன்னா எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ஃபால்ஸில்.